இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடை கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார்: கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இலவசமாக நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இலவசமாகவே நம்மோடு இருப்பவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் நமக்கு வாழ்வை பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த உடலை, இந்த உயிரை பரிசாக கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு அதற்காய் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த வாழ்வை நீர் எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இதோ இந்த வாழ்விலே இவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்ததற்காக நன்றி. இந்நேரம் வரை நீர் ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி. நீர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலைக்காக, படிப்பிற்காக, திறமைக்காக, இந்த குடும்பத்திற்காக, இந்த அழைப்பிற்காக என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கொடைக்கு, ஆண்டவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைக்கு நாம் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். காலை எழுந்தவுடன் நம்முடைய ஜெபம் முதலிலே இதுவாகத்தான் இருக்க வேண்டும்: ஆண்டவரே, உமக்கு நன்றி. அடுத்தபடியாக கடவுள் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். கடவுள் நமக்கு அதற்காகத்தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இதோ நாம் நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மோடு இருக்கக்கூடிய நோயாளர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த நோயாளர்களை நாம் அன்போடு கவனித்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் கொடையாக நல்ல உடல் உள்ள சுகத்தை பெற்றிருக்கிறோம். இலவசமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நன்றாக இருக்கிறோம். அதை நம்மோடு இருக்கக்கூடிய நோயாளர்களிடத்தில் நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் வழியாக நாம் இலவசமாய் கொடுக்க வேண்டும். கடவுள் நமக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நபர்கள்
உணவுக்கு, உடைக்கு, தங்க வீடுக்கு வழி இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு வறுமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் நமக்கு நிலம் கொடுத்திருக்கிறார், வீட்டை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் நம்முடைய உழைப்பை ஆசீர்வதித்து இலவசமாக நமக்கு செய்த அந்த நன்மைகளுக்கெல்லாம் கைமாறாக நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஆனால் இன்று நாம் பணத்தை இன்னும் அதிகமாய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்மிடத்தில் வெறும் 5-10 ரூபாய் கூட எனக்கு வேண்டும், ஒருவேளை உணவுக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய நபர்களிடத்தில் கூட நாம் கடினமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை திட்டி விடுகிறோம். ஒரு 10 ரூபாய் கொடுப்பது கூட நமக்கு ஒரு பெரும் சுமையாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை பாருங்கள், நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எவ்வளவோ உயர்வான இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கலாம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு தொழில் முன்னேற்றத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கலாம். இது நான் உழைத்தேன், நான் முன்னேறிவிட்டேன் என்று சொல்வதற்கல்ல. ஆண்டவர் நம்முடைய உழைப்பை ஆசீர்வதித்திருக்கிறார், இலவசமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? நம்மோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் வழிகாட்டியாய் இருக்க வேண்டும். நாம் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அங்கே இன்னொரு நல்ல வேலை வாய்ப்பு வருகிறது. நம்முடைய உறவினர்கள், நம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்கலாமே. அவர்களுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாய் இருக்கலாமே. இதை செய்தால், இதை படித்தால் நீங்கள் இங்கே வேலைக்கு செல்லலாம் என்று ஒரு வழிகாட்டியாய் கூட பல நேரங்களிலே நாம் இருக்க தவறி விடுகிறோம். இலவசமாக பெற்றுக்கொண்டோம், கொடையாக பெற்றுக்கொண்டோம், கொடையாகவே கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நாம் எவ்வளவு பாவியாய் இருந்தாலும், நமக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறாரே, நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாரே. அதற்கு கைமாறாக நாம் என்ன செய்ய போகிறோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வையுங்கள். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பயணத்திற்காக பையோ, 2 அங்கியோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை அனுப்பியிருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை பராமரிப்பார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு உணவு கொடுப்பார். அந்த ஆண்டவர் தங்குவதற்கான இடத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பார். அந்த ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையின்படி நாம் பயணம் செய்ய வேண்டும். நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் பயந்து கொண்டு ஆண்டவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை இல்லாமல் வீழ்ந்து கிடக்கிறோம். பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த பணம் நம்மை காப்பாற்றும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவரை ஒப்பற்ற செல்வமாக எண்ணி அவருடைய அருளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடையாக கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்மோடு இருக்கக்கூடியவர்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இன்னும் 100 மடங்கான நலனை நமக்கு தருவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. நீர் எங்களுடைய பாவ பலவீனங்களை பாராமல்
எங்கள் மீது பரிவு கொண்டு நீர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீரே. நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்த போதிலும் நீர் எங்களை உயர்த்தி இருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை எங்களோடு இருப்பவர்களிடத்திலே தாராள மனதோடு பகிர்ந்து கொள்ளும்படியான நல்ல மனதை தாரும். இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்துவீராக. இதோ குடி நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெற்று குடும்பத்தை பொறுப்போடு வழிநடத்தும்படியான ஞானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இதோ படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம், தேர்வுக்காய் தங்களை தயாரித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆண்டவரே உம்முடைய வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் பெற்றவர்களாய் ஞானத்தில் சிறந்து வளரும்படியாய் வாழ்க்கையிலே வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசீர்வதியும். துணையாளரே, எங்கள் தூய் ஆவியானவரே, நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் சோர்வுற்று இருக்கக்கூடிய வேளையில், நாங்கள் உடைந்து போய் இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிறீரே, எங்களை திடப்படுத்துகிறீரே. இதோ இந்த நாளில் எங்கள் வீட்டில் பிரசன்னமாயிருந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியாய் மாற்றித்தாரும். இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும். ஆண்டவரே, உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை நீர்தாமே உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே அவர்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழங்குவீராக. இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும். ஆண்டவரே, இதோ உம்மை நம்பி ஆண்டவரினை ஆசீர்வதிப்பார் என்று காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும். ஆண்டவரே, நீர் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமீன்.